பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி, தனக்கு என்றே வாழ்பவன் போகி. பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி, தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. உடலும் மனதும் பொருளும் ஆவியும் தந்தைக்காக அர்ப்பணித்தே. உடலும் மனதும் பொருளும் ஆவியும் தந்தைக்காக அர்ப்பணித்தே. தூய்மையில்லா இந்த உலகில், தூய்மையில்லா இந்த உலகில் தாமரை மலர் போலே நாம் வாழ்வதா. தந்தை உதவி இறுதி வரையிலும் கிடைத்திடுமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. ஓம் சாந்தி. Yeah, thank you. இப்ப 1 minute சைலன்ஸ்ல இருந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்தி. இது 18 ஜனவரி 85 பாபா சொன்ன மகா வாக்கியங்கள் இதை கேட்க போறோம். जनवरी 18 85। आज समर्थ दिवस पर समर्थ बाप अपने बच्चों को देख रहे हैं। இன்று சக்திசாலியான தந்தை தன்னுடைய சக்திசாலியான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்। आज का दिन विशेष ब्रह्मा बाप द्वारा विशेष बच्चों को समर्थी का वरदान अर्पित करने का दिन है। இப்ப இன்றைய நாள் விசேஷமான குழந்தைகளுக்காக சக்திசாலியான சிவ தந்தை தன்னை குழந்தைகளுக்காக தன்னுடைய வில் பவர் எல்லாத்தையுமே கொடுத்த நாள் இது। வரதானத்தை अर्पणम செய்த நாள் ஆகும்। आज के दिन बाप दादा
अपने शक्ति सेना को विश्व के स्टेज पर लाते. இப்ப பாபா வந்து தந்தையாகவும் தாயாகவும் இருந்து அந்த 350 குழந்தைங்களை வளர்த்து ரெடி பண்ணி அவங்களெல்லாம் ஞானி யோகியா நம்ம தாதிங்களெல்லாம் உருவாக்குனாரு அப்படின்ற விஷயம் உலகத்துக்கு தெரியாத. எப்ப வந்து பிரம்மா பாபா அவ்வியக்தமானாரோ அப்ப தாதி பிரகாஷ் மணிஜி அவங்க தான் வந்து இந்த இயக்கத்தினுடைய தலைவியா ஆனாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பெண்கள் தான் நடத்துறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லா எல்லா எல்லா இடத்துலயுமே அப்படின்றது வெளியில கொண்டுட்டு வந்த நாள் வந்து இந்த நாள் தான். ஏன்னா பிரம்மா பாபா இருக்கிற வரைக்கும் யாருக்குமே வந்து இவ்வளவு பேரை பாபா வளர்த்து இருக்கிறாரு, ஒரு சக்தி சேனையை உருவாக்கி இருக்கிறாரு. இது வந்து ஆன்மீக மிலிட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சேனையையே உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரியாத. எப்ப பிரம்மா பாபா அவ்வியக்தமானாரோ அப்பதான் அந்த சிவசக்தி சேனை வெளிப்பட்டது. तो साकार स्वरूप में शिव शक्तियों को प्रत्यक्ष रूप में पार्ट बजाने का दिन है. அதனால இந்த அவ்வியக்த நாள்ல தான் சிவசக்தி சேனைகள் அவங்களோட பார்ட்டை பிளே பண்றதுக்காக பிரம்மா பாபா வந்து அவ்வியக்தமானார். அந்த நாள் இது. பாபா அவ்வியக்தமானதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய சக்தி சேனையை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் லேடிஸா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருந்தவங்க சிவசக்தி சேனைகள் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த நாள் எப்பன்னா 18 ஜனவரி தான். शक्तियों द्वारा शिव बाप प्रत्यक्ष हो. இந்த சக்திகள் மூலமாக சிவ தந்தை பிரத்யக்ஷமான நாள் இது. ஸ்வயம் குப்த ரூப் மே பார்ட் பஜாத்தே ரஹதே ஹை. இன்னைக்கு வரைக்கும் சிவ பாபா குப்த ரூபத்துல தான் பார்ட் பிளே பண்றாரு. இந்த பிரம்மா குமாரிஸ் இயக்கத்தினுடைய உண்மையான ஃபவுண்டர் யாரு? இந்த நாலேஜ் சொல்றது ஒரிஜினலா யாரு அப்படின்னா காட் சிவா தான். ஆனா அவரு வந்து गुप्तमावे இருக்கிறாரு. शक्तियों को प्रत्यक्ष रूप में विश्व के आगे விஜய் பிரத்யக்ஷ கர்த்தே ஹை. சக்திகள் ரூபத்துல இப்ப பிரம்மா பாபா சிவசக்தி சேனையையே பிரத்யக்ஷம் செய்தாரு. அந்த விஜய் பவ அப்படின்னு வரமும் கொடுத்திருக்கிறாரு. இந்த வெற்றியை பிரத்யக்ஷம் செய்த நாள் தான் இந்த நாள். आज का दिन बच्चों को बाप दादा द्वारा समान भव का वरदान का दिन है. இன்றைய நாள் பாப் தாதா மூலமாக சமான் பவ தந்தைக்கு சமமானவர்கள் ஆகுக அப்படின்ற வரதானத்தை கொடுத்த நாள் இது. जनवरी 18. आज का दिन विशेष स्नेही बच्चों को नयनों में स्नेह स्वरूप से समाने का दिन है. இன்றைய நாள் அன்பான குழந்தைகளை தன்னுடைய கண்ல வைத்து கொண்ட நாளாகும். आज का दिन बाप दादा विशेष समर्थ और स्नेही बच्चों को मधुर मिलन द्वारा अविनाशी मिलन का वरदान देता है. இன்றைய நாள் பாப் தாதா தன்னுடைய அன்பான குழந்தைகளுக்கு இனிமையான சந்திப்பின் மூலமாக அழிவற்ற சந்திப்பை சந்தித்து வரதானத்தை அளித்த நாளாகும். आज के दिन
अमृत वेले से चारों ओर के सर्व बच्चों के दिल का पहला संकल्प மதுர மிலன் மனானிக்கா. இப்ப இன்றைய நாள்ல நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுடைய மனசுல வந்த எண்ணம் நாம தந்தையை சந்திக்க போகின்றோம். मीठे मीठे महिमा के दिल के गीत गाने का विशेष स्नेह का लहरों का दिन है. இப்ப இன்றைய நாள்ல ஒரு இனிமையான பாடல் மனசால அன்பான பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள்ல அந்த பிரம்மா பாபாவுடைய அன்புல மூழ்கிய நாளாகும். आज के दिन अमृत वेले अनेक बच्चों के स्नेह के मोतियों की मालाएं. இன்றைய நாள் அமிர்த வேலையிலிருந்தே அநேக குழந்தைகள் இப்ப நம்ம 18 ஜனவரிக்கு பார்த்திருப்போம். அன்னைக்கு விடியற் காலையில எழுந்து ரெடி ஆயிட்டு பாபா ரூம்ல போய் உட்காந்து அப்படியே உருகி உருகி நினைப்போம்ல. ஏன்னா அன்னைக்கு வரம் கொடுக்கிற நாள். பிரம்மா பாபா நம் அனைவருக்கும் வரதானங்களால நிரப்பக்கூடிய நாளாகும். அதனால நம்ம பிகேஸ் பாபாவுடைய குழந்தைங்க அன்புல மூழ்கி கண்ணுல இருந்து 2 டிராப் அந்த ஆனந்த கண்ணீர் அன்பு கண்ணீர் வந்தத பாபா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டிராப்பையும் எடுத்து முத்துக்களாக முத்து மாலை கோர்த்து இருக்கிறாரு. हर एक मोती के बीच बाबा मीठे बाबा का बोल चमकता हुआ देख रहे थे. அந்த ஒவ்வொரு முத்துக்கள் அதாவது பாபாவுடைய அன்புல மூழ்கி கண்ணுல இருந்து வந்த கண்ணீர் அது முத்து மாலையா மாறுது. அந்த முத்து மாலைகளுக்கு நடுவுல பாபா மேரா பாபா என்னுடைய பாபா அப்படின்ற அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருந்தத பாபா பாக்குறாரு. கித்தனை மாலாய் ஹோங்கி, ஒருத்தருக்கு ஒரு முத்து மாலைன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பேரு அன்றைய நாள்ல பாபாவோட அன்புல மூழ்கி அந்த மாதிரி முத்துக்களை கொட்டினாங்க. கண்ணுல இருந்து வந்த அன்பு கண்ணீர் அது. அந்த கண்ணீரினால ஏற்படுத்தப்பட்ட மாலைய எத்தனை பிகேஸ் எத்தனை முத்து மாலைகளை சமர்ப்பணம் செஞ்சிருப்பாங்க. इस पुरानी दुनिया में 9 रत्नों की माला कहते हैं, लेकिन बाप दादा के पास अनेक अलौकिक अनोखी अमूल्य रत्नों की मालाएं थी. இந்த உலகத்துல நவரத்தின மாலைகள் இருக்கின்றன. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அந்த ஒவ்வொரு ரத்தினமும் ரியலா இருந்ததுன்னா, இப்போ கோமேதகம், மரகதம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் இதெல்லாம் ரியல் கல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாலைக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? கோடிக்கணக்குல மதிப்பு இருக்கும் ரியலுக்கு. அதுலயே பாபா ஒரு முரளியில சொல்லியிருக்காரு, சில நவரத்ன மாலைகள் லேக்ஸ் கணக்குல இருக்கு, சிலர் ஆயிரக்கணக்குல இருக்கு. அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி விலை இருக்கும். இந்த உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியான ரத்தின மாலை எங்க கிடைக்கும் தெரியுமா? பாபாவுக்கு எது காஸ்ட்லியா இருக்கு தெரியுமா? யாரெல்லாம் பாபாவுடைய அன்புல மூழ்கி அந்த கண்ணுல இருந்து ஒரு அன்பு கண்ணீர் வருது பாத்தீங்களா? அதுதான் அந்த கோடிக்கணக்கான விலை மதிக்க முடியாத நவரத்ன மாலையை விட ரொம்பவும் காஸ்ட்லியானது. பாபாவுடைய கண்ணுக்கு அந்த பாபாவோட அன்புல மூழ்கி அவரை புரிஞ்சுக்கிட்டு, பக்தி மார்க்கத்துல புரியாம கடவுளை நினைச்சாங்க, அது வேற விஷயம். இங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே பாபாவுடைய அந்த அன்பை உணர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு டிராப் கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான ரத்தின மாலை அப்படின்னு சிவபாபா சொல்றாரு, பிரம்மா பாப் தாதா சொல்றாங்க.
ரொம்ப காஸ்ட்லி எதுக்கு இருக்கு? குழந்தைகளோட அன்புல வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர். அது தன்னை ஆத்மான்னு உணர்ந்து, பரமாத்மாவை உணர்ந்து, ரியலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்பட்ட அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா? ஞானத்தினுடைய ஆதாரத்துல பாவனையா வந்த ஒவ்வொரு டிராப் கண்ணீரும் அந்த கோடிக்கணக்கான மதிப்பு வாய்ந்த ரியல் நவரத்ன மாலையை விட காஸ்ட்லியா இருக்கு பாபாவுடைய கண்ணுக்கு. ஐசி மாலாएं सतयुग में भी नहीं पहनेंगे. இந்த மாதிரியான ஒரு மாலை சத்தியுகத்துல கிடைக்குமா? சத்தியுகத்துல எல்லாமே ரியலா தான் இருக்கும். ரியல் டைமண்ட்ஸ், ரியல் கோமேதகம் எல்லாமே ரியலா இருக்கும். காஸ்ட்லியா தான் இருக்கும். பர்ஃபெக்ஷனோட இருக்கும். சத்தோ பிரதானமா இருக்கும். எல்லாமே ஜொலிக்கும். மரகத கல்லும் சரி, மாணிக்க கல்லும் சரி. அந்த நவரத்ன மாலைகள் அப்படி ஜொலிக்கும். ஆனா இந்த சங்கம யுகத்துல சிவபாபாவோட குழந்தைங்க தன்னை உணர்ந்து, தந்தையை உணர்ந்து, ஞானத்தை பரிபூரணமாக உணர்ந்து வரக்கூடிய அந்த அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த அன்பு கண்ணீர் தான் பக்தி மார்க்கத்துல ருத்ராட்சம்னு பேரு. ருத்ராட்சம், ருத்ர பிளஸ் ஆக்ஷம். ஆக்ஷம்னா கண்ணீர். ருத்ரனோட கண்ணுல வரக்கூடிய ஒவ்வொரு டிராப் கண்ணீரும் ஒரு ருத்ராட்ச மணியா மாறுச்சு அப்படின்னு பக்தியில சொல்றாங்க. சிவ பாபாக்கு கண்ணு இருக்கான், ஒளியானவர் எப்பவுமே. அப்ப அவரோட கண்ணுல கண்ணீர் வருமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இது நாம பாபாவோட அன்புல மூழ்கி அதனால ஏற்பட்ட அந்த அன்பு கண்ணீர் இருக்கே, இது நவரத்ன மாலையை விட காஸ்ட்லியானது அப்படின்னு பாபா சொல்றார். இது சத்தியுகத்துல கூட இந்த காஸ்ட்லியான மாலை கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா சத்தியுகத்துலதான் நம்ம மறந்துருவோமே. ஆத்மா, பரமாத்மா, டிராமா எந்த ஞாபகமும் இருக்காது. அப்புறம் பாபாவோட அன்புல மூழ்கி கண்ணீர் வருமா என்ன? அது சத்தியுகத்துல கூட ஒரிஜினல் மாலை இருக்காது. அங்க நவ ரத்தினங்களும் ஒரிஜினலா இருக்கும். ஆனா அன்பு கண்ணீர் இருக்குமா? ये मालाएं सिर्फ बाप दादा ही इस समय बच्चों द्वारा धारण करते हैं. இந்த மாலை இந்த சமயத்துலதான் பாப் தாதா குழந்தைகள் மூலமா பாப் தாவுக்கு கிடைக்குதா? 2 பேருக்குமே கிடைக்குதா? आज का दिन अनेक बंधन वाली गोपिकाओं के दिल के वियोग और स्नेह से संपन्न मीठी गीत सुनने का दिन है. இதுல யாரெல்லாம் பந்தனத்துல இருக்கிறாங்களே, மாதாஸ், பந்தனத்துல இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க பாபாவோட அன்புல அப்படியே இன்னைக்கு 18 ஜனவரி எல்லாரும் மதுபன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாபா வீட்டுல இருப்பாங்க. ஆனா நம்மளால ஒரு சென்டருக்கு கூட போக முடியலையே, ஒரு கீதா பாடசாலைக்கு கூட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தனத்துல இருக்கக்கூடிய பெண்களோடைய அவங்க கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வருது பாத்தீங்களா? பாபா மேல அன்பு இருக்கு, ஆனா சென்டருக்கும் போக முடியாது, வீட்டுலதான் இருக்கணும். ஏன்னா பாண்டேஜ், பந்தனம் இருக்கு. அப்ப அவங்களோட கண்ணுல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கே, அந்த கண்ணீர் கூட ரொம்ப காஸ்ட்லியானது. பாபா பார்க்க முடியல, பிடிச்சு வைக்கிறாங்க, நீ செய்யாத, போகாத அப்படின்னும் பொழுதுதான் அன்பு அதிகமாகுது. மீராக்கு கண்ணன் மேல அன்பு வந்த மாதிரி பந்தனத்துல இருக்கிற மாதாஸ், கன்யாஸ்க்கு பாபா மேல அளவிட முடியாத அன்பு. அந்த அன்புனால வரக்கூடிய கண்ணீர், அன்பு கண்ணீர், இதெல்லாம் தான் பாபாக்கு ரொம்ப மிகப்பெரிய பொக்கிஷமான கிஃப்ட். நம்ம என்ன கிஃப்ட் கொடுப்போம் கடவுளுக்கு? என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் சரி,
எல்லாமே ஸ்தூலமான பொருள் தான். பாபா எதிர்பார்க்கிறது இந்த அன்பு மட்டும்தான். உண்மையான அன்புல கண்ணுல ஒரு டிராப் கண்ணீர் வந்தா போதும். அந்த அந்த ஒரு டிராப் வந்து சிவ தந்தை பொறுத்தவரை காஸ்ட்லியான கிஃப்ட் அதுதான். வேற என்ன வேணும்? நம்மளால என்ன கொடுக்க முடியும் சிவ பாபாவுக்கு? ம்? बाप दादा ऐसे लगन में मग्न रहने वाली स्नेही सिकीलते ஆத்மாவும் கோ இப்ப பாபா அந்த மாதிரி யாருக்கு வந்து பாபா மேல அவ்வளோ லகன், அவ்வளோ அன்பு, அந்த அன்புல எப்ப வந்தது அந்த அன்பு அப்படின்னா, நாம கடவுளை தேடணும்ல. ஆனா கடவுள் நம்மளை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப. ஆனா என்னென்னலாம் கேள்வி மனசுல இருந்ததோ அது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சது பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம். பாபாவை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கூட புத்தியின் மூலமா தான் புரிஞ்சு இருக்கோம். மானசீகமாக ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிட்டோம். இவருதான் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ அதிசயம்லாம் பாபா நம்மளுடைய லைஃப்ல வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? இது மனிதன் எங்கெல்லாம் வந்து உதவி செய்யல. நடு தெருவுல நிக்கும் போதெல்லாம் கடவுள் உதவி செஞ்சிருப்பார்ல. அப்ப ஒரு ஒரு அன்பு கண்ணீர் வந்திருக்கும்ல அந்த நேரத்துல. எந்த மனிதர்களும் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில இறைவன் வந்து உதவி செஞ்சு மலை மாதிரி வந்த பிரச்சனைய பஞ்சா பறக்க வச்சிருப்பார் பாத்தீங்களா? அப்ப கண்ணுல இருந்து ஒரு டிராப் கண்ணீர் வரும் பாருங்க. நன்றியால வரக்கூடிய கண்ணீர் அது. அன்பு கண்ணீர். இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. இது பொக்கிஷம் கடவுளை பொறுத்த வரைக்கும். உண்மையிலேயே நம்ம வந்து பொக்கிஷத்தையே கொடுத்தா கூட அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து உண்மையான அன்பு, உள்ளபூர்வமான அன்பு, பலனை எதிர்பார்க்காத அன்பு, பிசினஸ் பேசாத அன்பு. நீ எனக்கு இது செஞ்சு கொடு, நான் உனக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன். அந்த மாதிரி பிசினஸ் பேசாத ஒரு அன்பு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு, கள்ளம் கபடமற்ற அன்பு, இறைவனை உணர்ந்து வரக்கூடிய அன்பு. அந்த அன்பு கண்ணீரை தான் கடவுளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும். பிரம்மா யாரு? நெக்ஸ்ட் காடஸ் ஸ்ரீ நாராயண். அவரும் சாதாரண ஆள் இல்லை. பிரம்மா பாபா யாரு? ஈக்குவல் டு காட் தான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரு பெருமாள் தான் சிவனை விட உயர்ந்தவர்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹையஸ்ட் தான் பிரம்மா பாபா. சாதாரண ஆளு கிடையாது. அப்ப நம்மளுக்கு ரெண்டு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. ஒருத்தர் பிரம்மா பாபா ஸ்ரீ நாராயண், இன்னொருத்தர் காட் சிவா. இதை விட வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. இந்த சங்கம யுகம் வந்து இந்த 5 யுகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான யுகம்னு சொல்லலாம். ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கடவுள் மூலமா. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது முதல்ல என்னோட வேல்யூவே அதிகமாகுது. நாம மதிப்பிழந்து போய் கடந்தோம். ஸ்ரீபாபா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மதிப்பே வந்திருக்கு. இறைவனோட பார்வை, குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு யாரு? பிரகஸ்பதி, தேவதைகளோட குரு சிவபாபா. அவரோட பார்வை பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்ல எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ விஷயங்கள். ஆனா அதுக்கு பிரம்மா உடல் வந்து சிவனை தாங்கி இருக்குல்ல. கங்கை நதி பூமிக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக பகீரதன் பிரயத்தனம் செஞ்சாரு. பகீரதனோட ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்களோட முன்னோர்கள் முக்தி கிடைக்காம, இது கதை ஆக்சுவலா, முக்தி கிடைக்காம அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த இடத்துக்கு அது வந்து எரிஞ்சு சாம்பலா இருக்கும். ஆனா அவங்களுக்கு முக்தி கிடைக்காது. அப்படி கஷ்டத்துல அந்த சோல்ஸ் எல்லாம் அங்க உலவிட்டு தான் இருக்கும், முன்னோர்களோட சோல்ஸ். இந்த இடத்துல கங்கை
வானுலகத்துல இருக்க தேவலோக கங்கை பூமிக்கு கொண்டுட்டு வந்தாதான் அந்த முன்னோர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, பகீரதன் பிரயத்தனம் செய்யறாரு. பகீரத பிரயத்தனம் பக்தியில 1000 வருஷம் தவம் பண்ணதா காமிச்சிருக்காங்க. 1000 வருஷத்துல இன்னொரு 250 வருஷம் தான் ஒரு யுகம் கிராஸ் ஆயிருக்கும். அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. அந்த தவம் பகீரத தவம் மூலமா அந்த பூலோகம் மேல இருக்கல பிரம்ம லோகத்துலதான் அந்த கங்கை இருந்துதான். அந்த கங்கை இப்ப பூமிக்கு வரப்போறாங்க. அங்க பூமிக்கு என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அதனோட ஃபோர்ஸை தாங்கணும். அப்பதான் அந்த சங்கர் வந்து அந்த ஃபோர்ஸை தாங்குறேன், நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஜடா முடியில அந்த கங்கையை வரவழைச்சு அப்புறம் பூமியில விட்டதா வந்து ஐதீகம். ஆனா பாபா சொல்றாரு, ஒரு யோசிச்சு பாருங்களேன், பிராக்டிக்கலா ஒரு ஜடா முடியில வானத்துல இருந்து கங்கை எப்படி கொட்டும்? ஆகாய கங்கைன்னா என்ன அர்த்தம்? நாலேஜ், ஞான கங்கை. இந்த ஞான கங்கையை தாங்கிக்கிற சக்தி வந்து பிரம்மாவுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு கூட பாபா சொன்னார்ல, 1000 வாட்ஸ் பல்புல தாங்கிக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும். 100 வாட்ஸ் பல்புல 1000 வாட்ஸ் உடைய அந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பவர் வந்தா அந்த 100 வாட்ஸ் பல்பு என்ன ஆகும்? இடிச்சு செதறிடும்ல. அது மாதிரி நம்மளெல்லாம் நம்பி கடவுள் வரல, பிரம்மா உடம்புல வந்திருக்காரு. ஏன்னா ஈக்குவல் டு காடு, நெக்ஸ்ட் டு காட். அவர் என்னதான் லாஸ்ட் பர்த்ல இருந்தாலும் அந்த சிவனோட வருகையை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் குல்சார் தாதி உடம்புல வந்தா கூட பிரம்மாவுடைய சூக்ஷ்ம உடம்புல வந்துதான் குல்சார் தாதி உடம்புல பாபா வந்தாரு. அதனால இந்த பிரம்மா பாபா சாதாரண ஆளே இல்லை. உண்மையிலே ஸ்ரீ நாராயண் அவரோட லாஸ்ட் பர்த்தா இருந்தாலும் பவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்துக்கும் லாஸ்ட் பர்த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. லாஸ்ட் பர்த் மற்றவங்களை காட்டிலும் பவர்ஃபுல் தான். அந்த உடம்புல தான் கடவுள் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த ஆகாய கங்கையை தாங்கக்கூடிய சக்தி பிரம்மா பாபாவுக்கு இருக்குன்னா, பிரம்மா பாபாவும் சாதாரண ஆள் கிடையாதுல்ல. நம்மளுக்கு டபுள் என்ஜின் கிடைச்சிருக்கு, சிவ் பாபா, பிரம்மா பாபா. அப்ப அந்த பிரம்மா பாபா வந்து தன்னுடைய அன்புனால பாலனை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வர விஷ்ணு தான் பாலனஹார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணு மூலமா பாலனா அப்படின்னா யார் அது? பிரம்மா பாபா தானே. இப்ப கூட சூக்ஷமமா நம்மளுக்கு ஒரு அம்மாவுடைய அன்பு கொடுத்துட்டு தானே இருக்காரு. நாம அந்த டைம்ல வரல, தாதிங்களுக்கெல்லாம் அந்த அன்பு கிடைச்சது, பிரம்மா அம்மாவுடைய அன்பு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். நம்மளாம் வந்து அவங்களாம் பிரம்மா மூக்கு வம்சாவளி, நம்மளாம் பிரம்மா சங்கல்ப வம்சாவளி. பிரம்மா பாபாவுடைய வாய் மூலமா ஞானத்தை கேட்டு பிகே ஆனவங்க இருந்தவங்க ஆதி ரத்தினங்கள், நம்ம அந்த ரத்தினங்கள். நம்ம பிரம்மா பாபாவுடைய சங்கல்பம் மூலமா நம்மளுக்கு ஜென்மம் கிடைச்சிருக்கு. வார்த்தைகளை விட சங்கல்பத்துக்கு பவர் ஜாஸ்தி இல்லை. எவ்வளவு சூக்ஷமமா அவ்வளோ பவர். நம்மலாம் பிகே ஆனது யாரால? பிரம்மா பாபாவுடைய மனசுல வந்த எண்ணங்களால. அப்படிப்பட்ட பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் அப்படின்னா அது வந்து சாதாரண வெளி உலகத்துல இருக்கிற மாதிரி லௌகீக நினைவு நாள்லாம் கிடையாது. அவங்க ஏதோ சாமி கும்பிடுவாங்க, படைப்பாங்க, போயிடுவாங்க. நம்மளுது அப்படி இல்லை. இன்றைய நாள் பாபா வந்து அவ்வியக்த ஃபரிஷ்தா ஆன நாள், டோட்டலா சம்பூர்ணமான நாள், ஈக்குவல் டு காட் ஆன நாள் இது. அதனால அவரு கடவுளுக்கு ஈக்குவலான சக்தி இருக்கு இப்ப கூட. அதனாலதான் சங்கல்பத்தோட ரச்சனா நம்மளாம் படைச்சிருக்காரு. அதனால நம்மளுக்கு வந்து பாபாவுடைய அன்பு கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்ரீ நாராயணனுடைய அன்பு ஒரு பக்கம், ஸ்ரீ பாபாவுடைய அன்பு ஒரு பக்கம், நிகழ்காலத்துல பிரம்மா பாபா, வருங்காலத்துல ஸ்ரீ நாராயண்.
அப்ப நாம வந்து நம்ம சாதாரண ஆத்மாலே முதல்ல கிடையாது. எல்லாருக்கும் டைரக்ட் பாலனை வந்து கிடைக்காது. இறைவன் வந்து டைரக்ட்டா எல்லாரையும் பாலனை பண்ண மாட்டாரு. அதுக்கு ஒரு பாக்கியம் செஞ்சு இருக்கணும். அதுக்கு நாம வந்து பல பிறவிகளா புண்ணியம் செஞ்சு இருக்கணும். நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். நான் எந்த பிறவில என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. இதெல்லாம் கஷ்டம். இந்த கஷ்டம்லாம் வந்ததுனால தான் மனசு பக்குவப்பட்டிருக்கு. அதனால தான் கடவுள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா புண்ணியம் பண்ணி இருக்கிறதுனால தான் பாபாவுடைய பார்வை நம்ம மேல விழுந்திருக்கு. எல்லாராலையும் விழாதே. எல்லாரும் பிகே ஆக முடியுமா? பிகே ஆகுறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கு கூட நம்ம பல பிறவிகளோட புண்ணிய கணக்கு இருந்தாதான் பாபா சொல்ற ஞானத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஈஸ்வரன் சாதாரணவர் கிடையாது. உலகத்திலே மிக ஹையஸ்ட் அவர்தான். அவரோட நாலேஜ் கேட்கறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அப்ப பிரம்மா பாபா உடம்புலயே வராருன்னா அவர் ஏனும் சாதாரண ஆளா இருந்திருக்க முடியாதுல்ல. அவரு மிகப்பெரிய தபஸ் பண்ணியிருக்கணும். அதனாலதான் சிவபாபா அவரு உடம்புல வந்திருக்கிறாரு. बाप दादा ऐसे लगन में மக்ன रहने वाले இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கின்றார்களோ ஸ்னேகி சிக்கிலத்தை ஆத்மாவுக்கோ தேடி கண்டுபிடிக்கப்பட்ட அன்பான ஆத்மாக்களுக்கு ரிட்டர்ன் மே यही குஷ் கபரை சுனாத்தே हैं ரிட்டர்ன் அவர் வந்து ஒரு நல்ல நாம கடவுள் மேல வச்ச அன்புக்கு பாபா மேல அதாவது பிரம்மா பாபா சிவ் பாபா எஸ்பெஷலி பிரம்மா பாபா ஒரு தாயா கிடைச்சிருக்காரு. அவர் மேல நாம வச்ச அன்புக்கு கைமாறு அவரு கொடுக்கறாரு. अब प्रत्यक्षता का नगाड़ा बजने वाला ही है. கூடிய விரைவில் சிவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்ற முரசு கொட்ட போகின்றது. इसलिए हे सहज योगी அவரு मिलन के वियोगी बच्चे ये थोड़े से दिन समाप्त हुए की हुए. அதனால சகஜ யோகி ஆத்மாக்களே மறதியிலிருந்து இப்பதான் பாபாவுடைய வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறார். சுய நினைவு இழந்தவங்களுக்கு சுய நினைவு கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே சமாப்தி ஆயிடும். साकार स्वीट होम में मधुर मिलन हो ही जाएगा. साकार स्वीट होम மதுபன் மதுபன்ல பாபாவை நாம சந்திக்க தான் போறோம். वो शुभ दिन समीप आ रहा है. அந்த ஒரு சுப நாள் என்னன்னா இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்றது உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். இப்ப நம்ம சொன்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கடவுளாவது வந்து ஞானத்தை சொல்றதாவது அப்படின்னு. ஆனா எல்லார் வாயிலிருந்து வரும் இது சிவன் வாக்கு, சத்திய வாக்கு. ஒரு நாள் இறைவன் இந்த பூமியில் பிரத்யட்சமாக போறது சர்வ நிச்சயமாகும். आज का दिन हर बच्चे के दिल से दृढ़ संकल्प करने से सहज सफलता का प्रत्यक्ष फल पाने का दिन है. இன்றைய நாள்ல நான் பாப் சமான் ஆகியே தீருவேன். நம்ம என்ன நினைச்சாலும் சரி பாபா நம்மளுக்கு வரம் கொடுக்கக்கூடிய நாள் இது. நீங்க என்ன நினைக்கணுமோ 18 ஜனவரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சங்கல்பம் 2 சங்கல்பம் ரொம்ப அப்படியே பக்கம் பக்கமா நினைக்க வேணாம். ஏதாவது ஒண்ணு நினைங்க, அது உறுதியா நினைங்க. இப்பவே ப்ரிப்பரேஷனோட இருங்க 18 ஜனவரிக்காக. நான் பாப் சமான் ஆகியே தீருவேன், நான் ஃபரிஷ்தா ஆகியே தீருவேன். ஏதாவது ஒரு சங்கல்பம் அத வந்து உறுதியாக நினைக்க வேண்டும்.
அது வெற்றியாளரா மாத்தும். அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கோங்க. ऐसे महान दिवस पर सभी बच्चे जहां भी हैं दूर होते भी दिल के समीप हैं. அந்த மாதிரியான ஒரு மகான் நாள் இது. குழந்தைங்க எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் சரி, உள்நாடு வெளிநாடு எந்த நாடா இருந்தாலும் சரி, ஆனா பாபாவுடைய மனசுல இடம் கொடுக்கிறாரு. யாரு உள்ளபூர்வமான அன்பு கொடுக்குறாங்களோ பாபா கிட்ட, அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதே உள்ளபூர்வமான அன்பு சிவ தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. அதனால நாம தூரமா இருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம் நம்ம அப்படிலாம் நினைக்க கூடாது. பாபாவிற்கு அருகாமையில் இருக்கின்றோம், உள்ளத்திற்கு சமீபத்தில் இருக்கின்றோம். அப்ப நாம யாரு? महान आत्मा தானே. बाप दादा भी हर एक बच्चे को स्नेह और बाप दादा के प्रत्यक्ष करने की सेवा के उमंग उत्साह के रिटर्न में स्नेह भरी बधाइयां देते हैं. இப்ப குழந்தைங்களும் பாபா மேல அளவிட முடியாத அன்பு வச்சிருக்காங்க. கூடவே நான் பாப் சமான் ஆகியே தீரணும், பாபாவை பிரத்யக்ஷம் செய்தே தீர வேண்டும், அந்த மாதிரிலாம் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் நினைக்கிறாங்க. ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் பாப் தாதா ஸ்நேகம் நிறைந்த வாழ்த்துக்களை அளிக்கின்றார். क्योंकि मेजॉरिटी बच्चों के रूहान में स्नेह और सेवा के उमंग की लहरें विशेष थी. ஏனெனில் மெஜாரிட்டி ஆத்மாக்கள் வந்து பாபாவை சந்திக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது உண்மையிலேயே இந்த அன்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்குது. பாபா மேல அவ்வளவு அன்பு. பாபாவுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அன்பு அன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க குழந்தைங்க. प्रतिज्ञा और प्रत्यक्षता दोनों बातें विशेष थी. இன்றைய நாள்ல இன்னொரு விஷயம் பாபா பார்த்தாரு. பாபாவுடைய குழந்தைங்க, பாபா நான் இதெல்லாம் கண்டிப்பா செய்ய போறேன், நான் இப்படிலாம் நடந்துக்க போறேன் அப்படின்னு பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க. அந்த ப்ராமிஸ் பண்ணும் பொழுது பாபாவும் என்ன சொல்ல போறாரு, நம்ம ப்ராமிஸ் பண்ண பிரதிக்யா அப்படின்னா ப்ராமிஸ், பிரத்யக்ஷதா அப்படின்றது சிவ பாபாவுடைய வெளிப்பாடு. இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்றது வெளியில வரும். நாம கடவுளுக்கு செய்யற ப்ராமிஸ், பாபாவுடைய பிரத்யக்ஷதா, ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம பக்காவா பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு அதன்படி பக்காவா நடந்துட்டோம் அப்படின்னா பாபாவும் சீக்கிரமா பிரத்யக்ஷம் ஆவாரு. பிரதிக்யா மூலமா இறைவனை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். சுன்தே சுன்தே பாப் தாதா கியா கர்த்தே. இப்ப நாமெல்லாம் ப்ராமிஸ் பண்றோம்ல, பாபாக்கு லெட்டர் எல்லாம் எழுதுறோம், உறுதிமொழி எல்லாம் கொடுக்குறோம். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நீங்க எழுதியிருப்பீங்க. இப்ப 18 ஜனவரிக்கு வேற எழுத போறீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பாபா என்ன நினைக்கிறாரு, சுனானே வாலே கித்னே ஹோத்தே ஹை. இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணக்கூடியவங்க, சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. लेकिन ஆனால் दिल का आवाज दिलाराम बाप एक ही समय में अनेकों का सुन सकते हैं. இப்ப 18 ஜனவரிக்கு உலகமே எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்ல, 15 லட்சம் பிகேஸ். இந்நேரம் எவ்வளவு பேர் ஆயிருக்காங்களோ தெரியல, அதுல வேற எக்ஸ்ட்ரா கூட ஆயிருப்பாங்க. அவ்வளோ பிகேஸ் எழுந்து பாபாவுடைய அன்புல மூழ்கி உட்கார்ந்து ப்ராமிஸ் பண்றாங்க, அன்பு கண்ணீரை விடுறாங்க. அவரு பாபா கேக்குமா நம்ம பண்ண ப்ராமிஸ்?
ஒருத்தர் 2 பேர் சொன்னாலே கேட்க மாட்டேங்குது. லேக்ஸ் கணக்குல அன்னைக்கு பாபாட்ட பேசுறாங்க. நம்ம பேசுறதெல்லாம் கடவுள் காதுல விழுமா? அப்படின்னு டவுட் சில பேருக்கு. பிரம்மா பாபாக்கு கேட்குமா? இல்ல சிவ பாபாவும் கேட்பாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆ நம்மளுக்கு தான் ஸ்தூலமான ஒரு காது இருக்கு. அதில் பக்கத்துல இருக்கிற விஷயமே கேட்கறது இல்ல. அது வேற விஷயம். பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறது கூட கேட்கறது இல்ல. கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆனா. ஆனா சிவ பாபா காதே கிடையாது. ஆனா அத்தனை பிகேஸ் என்னென்ன பேசுறாங்கன்னு மட்டும் அவரு கேக்குமா. ம். அதனால பாபா கேக்குமா கேட்காதாலாம் கவலைப்பட வேணாம். எல்லாரும் சொல்றதும் கடவுளுக்கு கேட்கும். பாபா அதுக்கு ரிட்டர்னா शक्ति கொடுப்பாரு. लेकिन सदा इस प्रतिज्ञा को अमृत वेले रिवाइज करते रहना. இப்போ ஒரு நாள் பாபாக்கு ப்ராமிஸ் பண்ணி லெட்டர் எழுதுனா பத்தாது. என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்? என்ன உறுதி எடுத்துக்கிட்டோம் பாபா கிட்ட? அத வந்து டெய்லி என்ன பண்ணணும்? முக்கியமா அமிர்த வேலையில ரிவிஷன் பண்ணணும். प्रतिज्ञा कर छोड़ नहीं देना है. ப்ராமிஸ் பண்ணிட்டு அத அப்படியே விட்டுறக்கூடாது. இப்பலாம் வந்து ப்ராமிஸ் லெட்டர் எதுனா என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அத நம்ம டைரியில எழுத சொல்றாரு. ஏன்னா சில பேர் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு மறந்தே போயிடுது. திரும்பவும் அடுத்த வருஷம் வந்து அதே ப்ராமிஸ் லெட்டர் எழுதுறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? முதல்ல அது உங்க டைரியில நோட் பண்ணுங்க. அப்புறமா நம்மளுக்கு அந்த பாபாவுடைய அந்த லெட்டர் பாக்ஸ்ல போடலாம் அப்படின்னு சொல்றாரு. கருணா ஹி ஹை, பன்னா ஹி ஹை. இப்ப நாம என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அதை நம்ம செய்தே தீர வேண்டும். பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். इस उमंग उत्साह को सदा साथ रखना. இந்த ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை எப்பொழுதும் நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். साथ साथ कर्म करते हुए जैसे ट्रैफिक कंट्रोल की विधि द्वारा याद की स्थिति को लगातार बनाने में सफलता को पा रहे हो. இப்ப நாம வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றோம்ல. காலையில 7 மணிக்கு, 10:30 மணிக்கு, 12 மணிக்கு, அப்புறம் ஈவினிங் 5:30, 7:30, 9:30 அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் எதுக்காக பண்றோம்? அப்பதான் பாபாவை நினைக்கணும். டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்ல கடவுளை நினைக்கணும் அப்படி கிடையாது. டிராஃபிக்கை சரி பண்ற டைம் அது. நான் இப்ப பாபா நினைவுல இருக்கிறேன்னா அல்லது புத்தி டைவர்ட் ஆயிடுச்சா? டைவர்ட் ஆனா திரும்பவும் சரியான பாதை கொண்டு வந்து சேர்க்கணும். செல்ஃப் செக்கிங் பண்ணணும். அதனால இப்பெல்லாம் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் வருது. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 நிமிஷம் நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண போறோம். 1 ஹவருக்கு 1 நிமிஷம். இப்ப 59 நிமிஷம் வெளியில போயிடுச்சு. அடுத்த 1 நிமிஷம் பண்றோம். அந்த 59 நிமிஷத்துல 50 நிமிஷம் வெளியில போகும். 9 நிமிஷம் பாபா நினைவுல வரும். அடுத்து இன்னொரு 1 நிமிஷம் பண்ணுவோம். அப்ப 40 நிமிஷம் வெளியில போனாலும் 20 நிமிஷம் பாபாவுடைய நினைவுல இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோல் 1 ஹவருக்கு ஒன்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் 50 நிமிஷம் பாபாவுடைய நினைவு, 10 நிமிஷம் தான் வெளியில போயிருக்கோம். இப்படி கண்டினியூஸா பண்ண லகாத்தார் புருஷாரத்து வரும். பிரம்மா பாபா நம்மள மாதிரி மனுஷன் தானே. அவர் ஹையஸ்ட் தான். இருந்தாலும் மனித உடல்ல தானே எடுத்து வளர்ந்து இருக்கிறாரு. நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்றோமோ அதெல்லாம் அவரும் ஃபேஸ் பண்றாருல. ஆனா அவரால மட்டும் நிரந்தரமா எப்படி சிவ பாபான்னு நினைக்க முடியுது? அப்படின்னா இப்படிதான். நினைவு வரும் பொழுதெல்லாம் ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டே வாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கணும். கனெக்ஷன் ஒன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சதா பாபாவுடைய நினைவுல இருப்போம்.
இந்த கொஞ்சம் டைவர்ட் ஆனாலும் பிடிச்சு இழுத்து எடுத்துட்டு வந்து திரும்பவும் கனெக்ட் ஒன் கடவுளோட கனெக்ட் பண்ணி விட்டுடணும். அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாம கூட பாப் சமான் ஆயிடலாம். என்னால முடியும். நிரந்தரமாக இறை நினைவில் என்னால் இருக்க முடியும். ப்ராமிஸ். பண்ண ப்ராமிஸ் நோட் புக்ல இருக்கணும் ஒரு காப்பி. செய்தே தீர வேண்டும். பாப் சமான் ஆகியே தீர வேண்டும். உள்ளத்தில் உறுதி இருக்க வேண்டும். ऐसा कर्म करते अपने प्रति अपने आप को செக் करने के लिए समय निश्चित करो. இந்த மாதிரி நான் எனக்கு நானே ப்ராமிஸ் பண்றதுக்காக யோகா பண்றதுக்காக ஒரு சமயத்தை அலாட்மெண்ட் பண்ணணும். எனக்காக நான் சமயத்தை அலாட் பண்ணணும். तो निश्चित समय प्रतिज्ञा को सफलता स्वरूप बनाता रहेगा. ஒரு டைம் அலாட்மெண்ட் பண்ணிட்டு நாம வந்து கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணணும். மார்னிங் எப்படி யோகா பண்றோம் அது மாதிரி ஈவினிங்கும் யோகா பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும். 1 hour ஒன்ஸ் தானே, அப்படி இல்லை. இந்த 1 hour ஒன்ஸ் பண்றதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க அது தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க, தெரியும். நிரந்தர நினைவு வந்துடும். நம்ம நிரந்தரமா நினைக்காதனாலதான் சார்ட் எழுதும் பொழுது நம்மளுக்கே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்படி பாபாட்ட எழுதுறது, இவர் என்ன நினைப்பாரு அப்படிலாம் தோணிட்டு சார்ட்டே எழுதுறது இல்ல முக்காவாசி பிகேஸ். அது என்னைக்கு பாபா முரளியில சொல்றாரு அன்னைக்கு எழுதுறதோட சரி. ஆனா நாம மட்டும் இது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாபா நினைவு, கர்மா செய்யும் பொழுது பாபா நினைவு, சாப்பிடும் பொழுது பாபா நினைவு, தண்ணி குடிக்கும் பொழுது பாபா நினைவு, டிராஃபிக் கண்ட்ரோல்ல பாபா நினைவு. நிஜமாலுமே கர்ம யோகி ஃபரிஷ்தா ஆயிடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கத்தை காமிச்சவர் தான் பிரம்மா பாபா. ஃபாலோ ஃபாதர். प्रत्यक्षता के उमंग उत्साह वाले बच्चों को बाप दादा अपने राइट हैंड रूप से स्नेह की हैंडशेक कर रहे हैं. பாபா நான் உங்களை பிரத்யக்ஷம் செய்தே தீரணும் அப்படின்னு யாருக்கு ஊக்கம் உற்சாகம் இருக்கோ அவர்கள் அனைவரும் பாபாவுக்கு வந்து ரைட் ஹேண்ட்ஸ், வலதுகரம். அந்த ரைட் ஹேண்ட்ஸ்க்கு பாபா என்ன பண்றாரு? ஹேண்ட் ஷேக் கொடுக்கிறாரு. ஹேண்ட் ஷேக், ரைட் ஹேண்ட்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கிறாரு. பாபாவை பிரத்யக்ஷம் செய்தே தீருவேன்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரம்மா பாபாவுடைய ஹேண்ட் ஷேக் கிடைச்சுதான். பாபா சொல்றாரு, சதா முரபி பட்சம் சே சோ பாப் சமான் பன் उमंग के हिम्मत से पदम गुणा बाप दादा की मदद के पात्र है ही. யாருக்கு ஊக்கம் உற்சாகம் தைரியம் இருக்கோ அந்த தைரியத்திற்கு பல கோடி மடங்கு பாபாவுடைய உதவி கிடைக்குது. அதனால இறைவனின் உதவிக்கு நாம பாத்திரமானவர்கள். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஹிம்மத்தை பச்சே மதத்தை பாப்ப. தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு இறைவனின் உதவி கிடைக்கும். பிரம்மா பாபா கூட அவங்களுக்கு தான் உதவி செய்வாரு. என்னெல்லாம் பாப் சமான் ஆக முடியுமா? சத்தியத்துக்கு வந்தா போதும், பிரஜை ஆனா போதும் பாபா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் பாப் சமான் ஆகியே தீருவேன் அப்படின்னு யாரு வந்து ப்ராமிஸ் பண்றாங்களோ ரைட் ஹேண்டா பாபா அவங்கள பாக்குறாரு. ரைட் ஹேண்டுக்கு தான் இப்ப ஹேண்ட் ஷேக் பண்ணாரு. तीसरे प्रकार के बच्चे दिन रात स्नेह में समाये हुए हैं. மூன்றாவது வகை குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா அப்படியே பாபா பாபான அன்புல மூழ்கி இருக்கிறாங்க. स्नेह को ही சேவா சமஜ்தே हैं. பாபாவுடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய சேவையா அவங்க நினைக்கிறாங்க.
मैदान पर नहीं आते लेकिन मेरा बाबा ये गीत जरूर गाते हैं. போர்க்களம் எது தெரியுமா? போர்க்களம் வந்து சேவை பண்ற இடமா. அதுக்கு எல்லாராலயும் வர முடியாதுல்ல. எல்லாருக்கும் சேவை பண்ண முடியல. வீட்ல என்ன இருக்கு? பந்தனம் இருக்கு. அவங்க வந்து சேவை ஃபீல்டுல வர முடியல. போர்க்களத்துல வர முடியல. வீட்லயே என்ன இருக்கிறாங்க. ஆனா மனசுல வந்து மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா, நம்ம ஜானகி தாதி மாதிரி அவங்க எப்பவுமே மனசால சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. बाप को भी मीठे रूप से रिझाते रहते हैं. जो हूँ जैसा हूँ आपकी ही हूँ. சிவ பாபாட்ட கூட சொல்றாங்க, பாபா நான் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நான் உன் குழந்தை தானே பாபா அப்படின்னு சொல்றாங்க. ஐசா பி விசேஷ ஸ்நேகி ஆத்மாயே ஹை. அவங்களுக்கு வந்து பாபா மேல அளவிட முடியாத அன்பு. கிளாஸ்க்கு வர முடியல சில பேரால, சிலருக்கு சேவையில வர முடியல. ஆனா உள்ளபூர்வமான அன்பு பாபா மேல. ऐसा स्नेही बच्चों को बाप दादा स्नेह के रिटर्न तो जरूर देते हैं. அப்படிப்பட்ட அன்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரிட்டர்ன் பாபா என்ன பண்றாரு? அவசியம் கொடுக்கறாரு. स्नेह का रिटर्न तो जरूर देते हैं लेकिन हिम्मत दिलाते हैं कि राज्य अधिकारी बनना है. கொஞ்சம் தைரியமும் கொடுக்கறாரு. நீங்க ஃபீல்டுல வந்தாதான் ராஜா ஆக முடியும். வீட்லயே இருந்து பாபா நினைச்சீங்க, என்னதான் உருகி உருகி நினைச்சா கூட ஒரு பணக்கார பிரஜையா வேணா அமுச்சு விட்டுருவாரு. ஆனா ஃபீல்டுல வர சொல்றாரு. எது? போர்க்களத்துல சேவா பண்ண சொல்றாரு. ராஜா ஆகணும்னா சேவாதாரியா ஆகணும். फिर तो स्नेही तो भी ठीक है. ஃபீல்டுல வரலைனாலும் பாபா மேல அன்பு வச்சிருக்காங்களே, அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கவுங்க சிச்சுவேஷன் இருந்தாலும் ஃபீல்டுல இறங்குங்க அப்படின்றார். राज्य अधिकारी बनना है तो स्नेह के साथ पढ़ाई की शक्ति, ज्ञान की शक्ति, सेवा की शक्ति ये भी आवश्यक है. எனக்கு வந்து சிவன் மேல அளவிட முடியாத அன்பு இருக்கு. நான் வீட்டிலேயே உருகிட்டே இருக்கிறேன். சென்டருக்கு வந்தா கொஞ்சம் சம்ஸ்காரம் போதெல்லாம் நடக்குது. நம்ம வீட்டிலேயே இருந்து சேவை பண்ணிக்கிறேன். அப்படின்னா ராஜா ஆக முடியாது. ஃபீல்டுல வரணும். ராஜா ஆகணுமா இல்ல பிரஜை ஆகணுமா? சேவா பண்ணாம ராஜா ஆக முடியாது. சேவா பண்ணா சன்ஸ்காரம் வெளிப்படும். என்னோட சன்ஸ்காரமும் வெளியில வரும், மத்தவங்களோட சன்ஸ்காரமும் வெளியில வரும். அப்பதான் அந்த சன்ஸ்கார மோதல் நடக்கும். நீங்க மோதி, மிதித்து அப்புறம் சரி பண்ணி எப்படியாவது உங்கள சரி பண்ணிக்கணும். உள்ள இருக்கிற சன்ஸ்காரத்த வெளியில எப்ப காமிப்போம்? ஃபீல்டுல வந்தா தானே தெரியும். நம்மளுக்குள்ள என்ன இருக்கு, என்ன இல்லன்னு. அதனால சேவால வாங்கன்றாரு பாபா. வெறும் அன்பு அன்பு நல்ல விஷயம்தான். ஞானமும் இருக்கணும், யோகமும் இருக்கணும், தாரணையும் இருக்கணும், சேவையும் இருக்கணும். 4 சப்ஜெக்ட்லயுமே நிறைய மார்க் வாங்கினா தானே அப்ப வந்து ராஜா ஆக முடியும். ஒரு 35 மார்க் வாங்கினா பத்தாது. நிறைய மார்க் வாங்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயுமே. इसलिए हिम्मत करो. அதனால பாபா நான் உண்டு, நான் சிவ பாபா உண்டு, நான் வீட்லயே இருக்கிறேன் பாபா. பாடம் படிக்கிறேன். இந்த சேவையில வந்தாலே டிஸ்டர்ப் ஆயிடுறேன். அப்படி நினைக்க கூடாது. சேவையோடைய சாத்தி யாரு? சிவபாபா துணைவனாக இருக்கிறாரு. தைரியம் வைங்க அப்படின்னு சொல்றாரு. போர்க்களத்துல பார்த்தனுக்கு சாரதியா கிருஷ்ணர் வந்தார்ல, கைடா இருந்தார்ல. அது மாதிரி இது ஒரு போராட்டம் தான். வாழ்க்கைன்ற போராட்டம். சேவா ஸ்தான்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனா உங்க கைட மறக்க கூடாது. நீங்க என்ன நடந்தாலும் கைடு கிட்ட ஷேர் பண்ணுங்க. நல்லா வழி நடத்துவாரு. பாபாவை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது. வீட்டுல சும்மா உட்காந்து பாபா பாபா நினைக்கிறது பதிலா சேவையில அந்த கருத்து மோதல்களுக்கு நடுவுல சிவ பாபாவோட உதவி எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. அதனால சேவை விட்டுறாதீங்க. சேவை வந்தா பிரச்சனை வருது அப்படின்னு சேவை விடாதீங்க.
டபுள் மடங்கு செய்யுங்க. ஆனா உங்களோட துணைவனாக சேவா சாத்தி சிவ பாபாவ வச்சுக்கோங்க. யார் உங்கள என்ன பண்ணிடுவாங்க பார்க்குறேன் அப்படின்றார். தைரியத்த மட்டும் இழக்கக்கூடாது. சரிங்களா? சேவையிலேருந்து ஒதுங்கிடாதீங்க. ஃபீல்டுல இறங்கி சேவா பண்ணுங்க. தைரியமா இருங்க. பாபா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் யோகா பண்ணலாமா? நல்லா ஸ்ட்ரெய்ட்டா உட்காருங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களை கடந்து என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். நான் ஆத்மா. நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய பிரகாசமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. நான் சூக்ஷ்ம சரீரத்தில் இருப்பதை உணர்கின்றேன். டிரான்ஸ்பேரண்டாக இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்வெளியில் பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இந்த சூக்ஷ்ம உலகத்துல பிரம்மா பாபாவை நான் காண்கின்றேன். ஆயிரம் நிலவுகளால் ஒளிரூட்டப்பட்ட பிரகாசமான குளிர்ச்சி பொருந்திய ஒளி உடலில் பிரம்மா ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றார். நான் இந்த யஜ்யத்தின் தாயாக விளங்கும் பிரம்மா பாபாவிற்கு முன்பாக செல்கின்றேன்.
பாபாவின் திருஷ்டியின் மூலமாக பாபா சக்திகளை அளித்துக் கொண்டே இருக்கின்றார். பாபா, நான் நிரந்தரமாக தங்களுடைய நினைவில், அதாவது சிவ தந்தையின் நினைவில் இருந்து தங்களை பின்பற்றுவேன் என்று பிரம்மா அம்மாவிடம் வாக்களிக்கின்றேன். பிரம்மா பாபாவுடைய வலது கரமானது என்னுடைய தலையின் மீது விழுகின்றது. பிரம்மா பாபாவுடைய சக்தி வாய்ந்த ஒளி உடலில் இருந்து வரக்கூடிய ஒளி கிரணங்கள் பிரம்மா பாபாவின் வலது கரத்தின் மூலமாக என்னுடைய உடல் முழுவதும் பரவுகின்றது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சூக்ஷ்ம சக்திகளால் நான் நிரப்பப்படுகின்றேன். பிரம்மா பாபாவிற்கு சமமான ஃபரிஷ்தா உடலில் வெண்மை நிறமான ஒளி உடலில் ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா இந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து கூட விடுபட்டு பரந்தாமத்திற்கு செல்கின்றேன். சிவ பரமாத்மாவிடமிருந்து சக்தி வாய்ந்த ஒளிக்கிரணங்களால் என்னை நான் நிரப்பிக் கொள்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து வெண்மை நிறமான ஒளிக்கற்றை ஆத்மாவாகிய என் மீது விழுகின்றது. அனைத்து குணங்களையும் அனைத்து சக்திகளையும் இறை தந்தையிடமிருந்து பெற்று தந்தைக்கு சமமாக மாறுகின்றேன். அன்பே சிவம் என்று யாரை உலகமே நினைவு செய்கின்றதோ அந்த உண்மையான இறை அன்பை நான்
பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். கல்பத்தில் ஒரு முறை சங்கம யுகத்தில் மட்டுமே இந்த இறை அன்பு கிடைக்கப் பெறுகின்றது. நான் ஆத்மா அந்த இறை அன்புல மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் மீண்டும் என்னுடைய சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி வருகின்றேன். பிரம்மா பாபாவிற்கு எதிரில் அமர்ந்துள்ள சூக்ஷ்ம சரீரத்துல நுழைறேன். நானும் பாப் தாதாவும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். இந்த பூமியில பலவிதமான இயற்கை சீற்றங்கள் மற்றும் உடல் வியாதிகள், மனவியாதிகளால கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களை காண்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான ஒளிக்கதிர்கள் அத்தனை சகோதர ஆத்மாக்களுக்கும் உள்ளத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் அளிக்கின்றது. அனைவருக்குள்ளமும் உண்மையான நிம்மதி ஏற்படுகின்றது. அனைத்து ஜீவராசிகளும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றனர். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மாவின் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி. ஹாப்பி பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓம் சாந்தி. Thank you.